நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முந்தைய பதிவில் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலான்றதை பற்றி பேசியிருந்தோம். அந்த பதிவுக்கு ஆதரவளித்த, அந்த பதிவின் மீது உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்த என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது, சரி, அதன் தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருப்போம், இல்லை ஒரு பெரிய லட்சியத்தோட அந்த முடிவை நம்ம உறவினர்கள்கிட்டயோ, நம்ம நண்பர்கள்கிட்டயோ, இல்லை நம்ம பணியிடத்தில் வேலை செய்கிற நண்பர்கள்கிட்டயோ அதை பற்றி போய் பேசியிருப்போம். அதற்கு அவங்க நம்மளை பார்த்து ஒரு ஏளன சிரிப்போட, இதெல்லாம் நடக்கிற விஷயமாடா, போய் வேலையை பாடுறா அப்படின்னு அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளை ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு தனி மரமாக நின்று நம்ம யோசித்தது எல்லாமே தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்ப மனசு உடைஞ்சு உள்ளுக்குள்ளேயே அழுதுருப்போம். இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்ததுங்க? இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நம்மளே யாருமே நம்பலைன்னா என்ன பண்ணுறது? இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நம்மளை ஒருத்தவங்க நம்பலைன்றது அது நம்மளுடைய தப்பு கிடையாது. உதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஹவுஸ் லோன், ஒரு 20-25 வருஷம் இருக்கிற லோனை ஒரு 5-6 வருஷத்தில் அடைக்கிறதுக்கு ஒரு பிளான் மாதிரி போட்டிருப்போம். அதை பற்றி நம்ம நண்பர்கள்கிட்ட பேசியிருப்போம், இது பண்ண போகிறேன்டா அப்படின்னு. அவங்க இது எப்படி முடியும், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நம்ம ஒரு ப்ரொமோஷன் வாங்கிறதுக்காக நான் இதை படிக்க போகிறேன், இதை படித்தா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த வயசில் போய் படிக்க முடியுமாடா? இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம கேட்டிருப்போம். இது நம்மளோட தப்பு கிடையாது. இதை நம்ம சொல்லும்பொழுது அவங்க நம்மளுடைய இடத்துல இருந்து அவங்களால இதை பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அவங்களால எதெல்லாம் பண்ண முடியாதோ அதை நம்மக்கிட்ட இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அது அவங்களுடைய தப்பும் கிடையாது. எல்லாருமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணணுன்ற எண்ணத்தில் பேசுறது இல்லை. அப்படி பேசுகிறவங்க ஒரு 10% இருக்கலாம். பட் அதர்ஸ், மற்றவங்க அவங்களால எது முடியாதோ அதை நம்ம மேலே திணிக்கிறாங்கன்றது தான் உண்மை. சரி, அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல உங்களோட லைஃப்பில் நடக்கிற நீங்கள் எடுக்க போகிற பெரிய டிசிஷன்ஸை நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே பேசக்கூடாது. எல்லாருக்கிட்டேயுமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். அந்த 3 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல, உங்களுக்கான மென்டாரை தேர்ந்தெடுக்கணும். மகாபாரதம், ராமாயணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் ஒரே ஒரு குரு கிட்ட 10 வருஷம் 15 வருஷம் அந்த குருகுலத்திலேயே இருந்து வித்தையெல்லாம் கற்றுப்பாங்க, கலைகள் எல்லாத்தையும் கற்றுப்பாங்க. அந்த குரு அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஆனால் இப்போது எல்கேஜிலேருந்து +2 வரத்துக்குள்ள குறைஞ்சது நம்ம ஒரு 70-75 குறுக்களையாவது கடந்து வந்துடும்.
ஆசிரியர்கள், அவங்க எல்லாரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது இல்லை. அவங்கள எல்லாரையும் நம்மளால் நினைவுலையும் வச்சுக்க முடியறதில்லை. இந்த குருன்ற ஒரு பார்ட் நம்ம கல்லூரி முடிக்கும் போது அந்த குருவும் முடிஞ்சிடறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்களையோ இல்லை உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உண்மையான நண்பர்களில் யாராவது ஒருத்தரையோ இல்லை உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களையோ முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்டஃப் அவங்களுக்கு இருக்கணும். அவங்கள நீங்கள் மென்டாராக தேர்ந்தெடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட தான் நீங்கள் உங்களுடைய முடிவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அவங்க உங்களை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது, மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எதை எப்போ போய் சொன்னாலும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் சொல்கிற பிளானுக்கு இதையும் சேர்த்து பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் நிஜமாலுமே தப்பு செய்யும் போது, இல்லை இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற, இதை மாற்றி பண்ணுன்னு சொல்லும்போது உங்களுக்கும் அது தப்பாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு செலக்ட் யுவர் மென்டர். ரெண்டாவது, நீங்கள் எந்த ஒரு பிளான், எந்த ஒரு கோல், எய்ம் எடுத்தாலும் அதற்கான ஒரு நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை, அந்த கால எல்லையை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே குட்டி குட்டி டைம் ஃப்ரேம்ஸாக உங்களுடைய பெரிய கோலுக்கு சின்ன சின்ன எல்லைகளாக உருவாக்கி, 1 வருஷத்துக்குள்ளே நான் இதை பண்ணிட்டேன், 2 வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், 3 வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், 5 வருஷத்துக்கு இதை நான் ஃபுல்லாக பண்ண, ஒரு முழு கோல் அடையிறதுக்கு குட்டி 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 பிளான்ஸாக நீங்கள் போட்டு அந்த கால எல்லைக்குள்ளே அதை நீங்கள் முடிக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்பர் 2, செட் யுவர் டைம் ஃப்ரேம். கடைசியாக செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை. உங்களை முதல்ல நீங்கள் நம்பணும். இதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பணும். செல்ஃப் பிலீஃப் இல்லைன்னா எந்த மென்டார் வந்தாலும், நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டாலும், உங்களுடைய தன்னம்பிக்கை இல்லைன்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை தான் மனுஷனை எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்குது. ஒரே ஒரு பிரதமர், ஒரே ஒரு முதல்வர் தான் தமிழ்நாட்டில், ஒரே ஒரு பிரதமர் தான் இந்தியாவில். அவங்க முதல்வர் ஆகணும்னு அவங்க நம்பினதுனால்தான், அவங்க பிரதமர் ஆகணும்னு அவர் நம்பினதுனால்தான் எவ்வளவு கீழே இருந்தாலும் அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் பிலீஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த செல்ஃப் பிலீஃப் உங்ககிட்ட இருந்ததுன்னா, இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கற்பனையாக நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு நடுக்கடலில் தனி கப்பலில் மாட்டிக்கிட்டீங்கன்னு. உங்களுக்கு எந்த திசையில் பயணிக்கணும்னு தெரியாது. நார்த்து போகணுமா, சவுத்து போகணுமா, ஈஸ்டா வெஸ்டா, எந்த திசைன்னு தெரியாது. எல்லா மாலுமிகள்கிட்டையும் அந்த திசையை காட்டுற ஒரு கருவி இருக்கும், அதுதான் மென்டார். நீங்கள் எந்த திசையில் பயணிக்கணும்னு உங்களுக்கு அந்த கருவி சொல்லும். எவ்வளவு கால அளவில் நீங்கள் பயணிக்கணுமோ அந்த கால அளவை நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா கப்பலை அதற்கான வேகத்தில் உங்களால் செலுத்த முடியும். அதுதான் டைம் ஃப்ரேம். கடைசியில் கரையை கடப்பேன்னு உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா தான் கரையை சேர்ந்து அடைவீங்க. அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். இது 3 இருந்தால் நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஜெயிக்கலாம். நீங்களும் நானும் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை குட் பை ஃப்ரம் தியாகு. தேங்க்ஸ்.